புறாவில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புறாவுக்கு காய்ச்சல் போடுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காய்ச்சல் போடுறதுக்கு முதல்ல காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காய்ச்சல் போடுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விடைப்புறாக்கள் கூண்டுலேருந்து இறங்கி பறக்க ஆரம்பிக்கிற டைமில் மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த புறாக்கள் மிஸ் ஆகாமல் நம்ம கூண்டில் பழக்கப்படுத்துறதுக்கு தான் காய்ச்சல் நமக்கு போடுறோம். ஸோ இந்த காய்ச்சல் போடுற முறைகள் ஒரு சில முறைகள் இருக்குது. அதை நம்ம செய்முறை விளக்கத்தோடு பார்க்கலாம். காய்ச்சல் கூண்டு என்கிட்ட இல்லை, அதுக்கான செட்டப் என்கிட்ட கிடையாது அப்படின்றவங்களுக்கு பின் பண்ணுற மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பின் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். நான் அதை உங்களுக்கு கார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த கார்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பின் பண்ணியும் நம்ம புறாக்களை விடைப்புறாக்களை கூண்டில் பழக்க முடியும். பின் பண்ணாமல் காய்ச்சலுக்குன்னு தனியாக நீங்கள் சின்ன கூண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா காய்ச்சல் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விடைப்புறாக்கள் மிஸ் ஆகிறத நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, புறாக்கள் பறக்க ஆரம்பிக்கிற டைமில் அந்த விடைப்புறாக்கள் மஞ்சள் முடி கொட்டி பறக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம உஷாராக நோட் பண்ணணும். மஞ்சள் முடி கொட்டிடுச்சு அப்படின்னாலே புறா வெளியில் பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க காய்ச்சல் போடுறதுக்கு. இது எல்லா சைடுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீங்கள் இது உயரமான இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புறா ரெகுலராக எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்கள். உயரமான இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் இந்த கூண்டை செட் பண்ணி இந்த விடைப்புறாக்களையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் விடைப்புறாக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெளிஞ்சிருக்காது. ஸோ அந்த கண்ணு தெரியாத காரணத்தால் தான் அதுங்களால் நம்ம கூண்டை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணி வர முடியல. ஸோ இதனால தான் மிஸ் ஆகுது. ஸோ இந்த காய்ச்சல் போடுறதுக்கான முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் நம்ம புறாவை காய்ச்சல் போடும்போது கண்ணு நல்லா தெளிஞ்சிரும். ஸோ புறாவுக்கு கண்ணு தெளிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த அதால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நல்ல உச்சி வெயில் இருக்கும்போது நம்ம காய்ச்சல் போட்டோம் அப்படின்னா வெயிலோட தாக்கத்தினாலேயே கண்ணு கொஞ்சம் சீக்கிரமாகவே தெளிஞ்சிடும் புறாக்களுக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக புறாவை அடுத்த ரவுண்ட் சேர்த்தலாம். ஸோ கண்ணு தான் மெயின். உங்களுக்கு கண்ணு தெரியாத புறாவை நீங்கள் ரவுண்ட் சேர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புறா மிஸ் ஆகிடும். கண்ணு அதுவே கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிருச்சு அப்படின்னா அதால் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மாடி இருக்குது, எந்த இடத்துல ஓப்பன் ஏரியா இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே புறாவால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது நம்மளோட கூண்டை லொக்கேட் பண்ணி கூண்டுக்கு திருப்பி இறங்கும். ஸோ கண்ணு தெளியறதுக்காக தான் நம்ம மெயினாக காய்ச்சல் போடுறோம். காய்ச்சல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்திரி கட்டி, அதாவது ஒரு கொடிமரம் மாதிரி இருக்கும், அந்த கொடிமரத்தோட மேல் பகுதியில் காய்ச்சல் கூண்டை வச்சு மேலே ஏற்றிடுவாங்க. கொடி ஏற்றுற மாதிரியே மேலே உச்சிக்கு ஏற்றிடுவாங்க. ஸோ அது தலை கூண்டு வச்சுருக்கவங்களுக்கு சத்திரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாடி கூண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு சத்திரி தேவைப்படாது. மாடி மேலே இருக்கிறதுல கொஞ்சம் உயரமான இடத்துல நம்ம அந்த கூண்டை எடுத்துகிட்டு போய் வச்சாலே போதும். தரை கூண்டு இருந்தது அப்படின்னாலும் பக்கத்தில் ஏதாவது மாடி இருக்குது, உங்கள் கூண்டுக்கு பக்கத்துலேயே மாடி இருக்குது அப்படின்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா சத்திரி ரெடி பண்ணி சத்திரியில் வச்சும் நீங்கள் ஏற்ற முடியும். காய்ச்சல் போடுறதுக்கு நீங்கள் புறாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி புறாவுக்கு தேவையான அளவுக்கு தீனி தண்ணி எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கணும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு மேலே இந்த காய்ச்சல் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா சூரியன் நல்லா உச்சிக்கு வர டைமில் நீங்கள் காய்ச்சல் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா உன்னிப்பாக கவனிக்கும் சூரியனை. ஸோ உங்களுக்கு கண்ணு தெளியறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் காய்ச்சல் போட்டிங்க அப்படின்னாலே போதும். இது நீங்கள் வாரம், அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து காய்ச்சல் போட்டால் ஈஸியாக நமக்கு புறாவுடைய கண் தெளிய வச்சிடலாம். அதே மாதிரி காய்ச்சல் போடும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புறாவை முழுசாக நினச்சிருவாங்க. நல்லா ஈரம் பண்ணிவிட்டு காய்ச்சல் கூண்டில் போட்டு அதுக்கப்புறமா காய்ச்சல் போட்டு விடுவாங்க. நமக்கு ஈரம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் அப்படியே நார்மலாகவே புறாவை காய்ச்சல் கூண்டில் போட்டும் காய்ச்சல் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஈரம் பண்ணிக்கலாம், ஆனால் ஈரம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. வெயிலில் வைக்கிறதுனால தான் புறாவை ஈரம் பண்ணி வைப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக கேழ்வரகு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும், ஈரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காய்ச்சல் போடும்போது புறாவுக்கு தீனி கொடுக்கும்போது கேழ்வரகு அந்த தீனியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கேழ்வரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்ச்சல் போடும்போது. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெயிலே வைப்போம் புறாவை. ஸோ கேழ்வரகு கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய உடம்போட ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கூண்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். புறாக்கள் ரெகுலராக அந்த கூண்டுக்கு மேலே இருக்கிற ஷீட்டில் தான் போய் உட்காருது. அதுக்கு மேலே இன்னொரு மாடி இருக்குது, பட் அங்கே உட்கார்றது ரொம்ப கம்மி தான். ஸோ சைடில் இப்போ என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் அந்த ஓடு மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குஞ்சு புறாக்களை. ஸோ நம்ம வச்சுருக்க இந்த காய்ச்சல் கூண்டை ஓடு மேலே கரெக்டாக கூண்டோடைய ஓடு மேலே செட் பண்ணிடலாம். வெயிலும் நல்லா உச்சியில் இருக்குது.
ஸோ இதில் செட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். நல்லா அதுங்க வந்து சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கும். இதே மாதிரி ரெகுலராக வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு டைம் இருந்தது அப்படின்னா 10 நாளைக்கு கம்பல்சரியாக நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 10வது நாள் நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணி புறாவை வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். ஏன்னா அது பறந்தாலுமே அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக பார்த்துருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக விடலாம். புறாவை போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக கூண்டில் வந்து இறங்கிடும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பற்றின சஜஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அது சம்மந்தமான வீடியோவோட சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.